அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள். ஸோ இது எம்கே கட்டி இந்திரா காந்தி நகர் மக்கள் வசிக்கக்கூடிய கிராமத்துடைய குடித நீருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த குடித நீரை தான் மக்கள் குடிச்சிட்ருக்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 வீடுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 80 வீடுகள் இருக்குது. இந்த 80 வீடுகள்லேயும் இந்த குடித நீரை தான் குடிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவட்டி பஞ்சாயத்துக்கு சேர்ந்தது. நடுவட்டி பஞ்சாயத்துலேருந்து எந்த ஒரு வசதியும், ஒரு குடித நீரை க்ளீன் பண்ணுறதுக்காகட்டும், ஒரு கம்யூனிட்டி ஹாலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய ரோடு ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இது மாதிரி எந்த ஒரு வசதிகளுமே இந்த கிராமத்துக்கு வந்து சேர்றதில்ல. நிறைய மக்கள், அந்த கிராம மக்கள் அவங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்படி வச்சுருந்தாலும் இவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல அப்படிங்கிறதான் இந்த கிராம மக்களுடைய ஒரு ஆதங்கமாக இருக்குது. இப்போது இன்றைக்கி என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, இந்த கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த குடிநீர் பகுதியை க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த பகுதியை க்ளீன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த குடிநீர் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி குடிக்கிறது. இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா துவைக்கக்கூடிய தண்ணீர் இதில் நம்மளுடைய குடி தண்ணீரில் மிக்ஸ் ஆகுது. ஸோ அதனால் எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம இந்த தண்ணீர் குடிக்கிறது, மக்களே, கிராம மக்களே முன்னெடுத்து செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ இந்த அரசாங்கமும் கண்டிப்பாக இந்த கிராமத்துக்காக கொஞ்சம் பார்த்து கிராமத்துடைய தேவைகளை கொஞ்சம் பண்ணணும். முக்கிய ஆதாரமான இந்த குடி தண்ணீர் அப்படிங்கிறது எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது அந்த டேங்க்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த குடிநீர் நீருடைய நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. குடிநீர் டேங்க்குடைய நிலைமை இப்படி தான் இருக்குது. ஸோ கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்க வேலையை செய்கிறாங்க. ஸோ பஞ்சாயத்தும் அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிறோம். இது எம்கே காட்டி இந்திரா காந்தி நகர். இங்கே இந்த ஊரை ஆரம்பித்து சுமாராக சொல்லப்போனால் 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 80-90 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறோம். இருந்தாலும் இந்த ஊரில் பார்த்திங்கனாக்கா பல முறை கிணறு சுத்தமாக இருக்கிறதில்ல. அதை நாங்களே தான் சரி பண்ணுறோம். கிராமத்துக்குள்ள தகவல் கொடுத்தாலும் கிராம பஞ்சாயத்துலேருந்து யாரும் செய்கிற மாதிரி தெரியறதில்ல. பல முறை நாங்கள் முறையிட்டிருக்கிறோம். முறையிட்டாலும் எதுவுமே பண்ணலை. இதில் நாங்கள் தொடர்ந்து நாங்களே தான், ஊர்க்காரங்களே தான் இந்த கிணறை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கிணறு வேணாம், இதிலேருந்து மேலேருந்து வரக்கூடிய கழிவு நீர்களும் இந்த கால்வாயில் தான் கலந்து வந்துக்கிட்டு இருக்குது. அது வேணாம், நாங்கள் வேறு ஒரு கிணறு ஏற்பாடு பண்ணி தரணும்னு நாங்கள் பல முறை மனு கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் அதுக்கு சார்பில் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்றாங்க. ஆனால் இது சார்பாக இது வரைக்கும் எந்த